தேசிய கட்சிக்கு தலைவராக நியமிப்பது கூட திமுக தான். தேசிய கட்சிக்கு தலைவர்களாக நியமிப்பது கூட திமுக கட்சி தலைவர் சொல்லுவதுதான் கேட்பாங்க. அண்ணா திமுக அப்படி இல்லை. கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும். அல்ல, தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும். தேர்தல் முடிஞ்சா அவையுடைய கொள்கைப்படி வெளியில் போயிடுவாங்க. திமுக மாதிரி 10 ஆண்டு காலம் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அதான் திமுக தலைவர் சொல்றாரு, எங்க கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள்லாம் ஒரே கொள்கையுடன் அப்படின்னா ஒரே கட்சியில் இருந்துக்கலாம். எதுக்கு தனித்தனி கட்சி வச்சிருப்பானே, எதுக்கு தனித்தனி கொள்கை இருப்பானே. இன்னைக்கு அண்மையில் கூட முன்னாள் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் திரு பாலகிருஷ்ணன் தெரிவித்தார், தன்னுடைய குமரையெல்லாம் தெரிவித்தார். இன்னைக்கு எதிர்கட்சின்னு என்று வருகின்ற பொழுது ஆளுங்கட்சிக்கு செய்கின்ற தவறுகளை சுட்டி காட்டுது. அதுதான் ஒரு பிரதான எதிர்கட்சியினுடைய கடமை. எல்லா எதிர்கட்சிக்கும் அதுதான். ஆளுங்கட்சியை தவிர்த்து மற்ற எல்லாமே எதிர்கட்சி தான். ஆளுங்கட்சியை தவிர்த்து மற்ற எல்லாமே எதிர்கட்சி தான். மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது மக்களுடைய பிரச்சனையை அரசுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அது பிரச்சனை தீர்ப்பு தான் எதிர்கட்சியுடைய நிலைமை. நாங்கள் பிரச்சனை சொன்னால் எங்கள் மேலே வேணுன்னு பழி சுமத்துறது, அது நல்ல அரசுக்கு ஆரோக்கியம் இல்லை. இன்னைக்கு விளக்கு எரிகின்ற பொழுது தூண்டி விட்டால் பிரகாசமாக எரியும். அப்படி ஒரு ஆட்சியில் நடைபெற்ற குற்றங்களை பிரதான எதிர்க்கட்சி முறையில் நாங்கள் சொல்லுகின்ற பொழுது அதை ஆய்வு செய்து அதில் என்ன தவறு இருக்குது அதை சரி செஞ்சால் மக்கள் மத்தியில் நல்ல பேர் கிடைக்கும். அதெல்லாம் விட்டுட்டு நாங்கள் ஏதாவது ஒரு குறை எடுத்து சொன்னால் எங்கள் மீது உடனே பழி சுமத்துறது, உடனே கள்ள கூட்டணிமா, கள்ள கூட்டணி நேர்கூட்டணியே வேணும் வேணும் வேணானா வேண்டாம். நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் வேணான்னு போட்டோம், உங்கள் மாதிரி என்ன உடனே எதிர்கட்சியாக இருக்கும்போது மாண்புமிகு பாரத பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வரும்போது கருப்பு பலூன் விடுறீங்க. அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகி நீங்கள் ஆளுங்கட்சி ஆன பிறகு உங்களோட தவறையெல்லாம் மறைப்பதற்கு தங்க மேலே ஏதாவது வழக்கு போட்டு பயந்துக்கிட்டு வெள்ளைக்கொடி பிடிக்கிறீங்க, வெள்ளைக்கூடை பிடிக்கிறீங்க. இதுதான் உங்களுக்கு டபுள் கேம். அண்ணா திமுக அப்படி இல்லை. நாடாளுமன்றத்தில் நான் கூட்டணியிலும் வெளியே வந்துட்டோம், இன்ன வரைக்கும் அப்படித்தானே இருக்கிறோம். ஆனால் நீங்கள் எதிர்த்துக்கிட்டு மத்திய நிதி அமைச்சர் கூட்டியாந்து நூற்றாண்டு விழா, இந்த கருணாநிதியுடைய நூற்றாண்டு விழாவில் அவருடைய நினைவாக நாணயம் வெளியிடுறீங்க. ஏன் நீங்கள் அங்கே வைக்கிறது எங்கே? இந்தியா கூட்டணியில். அங்கே வைப்பது இந்தியா கூட்டணியில், நாணயம் வெளியிடுறது மத்திய அமைச்சர். இதுதாங்க ரெட்டை வேடம். இதுதான் ரெட்டை வேடம் உடைய கட்சி. அதிமுக அப்படி இல்லை. வேணும்னா வேணும், வேண்டாம்னா வேண்டாம். இதில் என்ன இருக்குது தவறு? ஒரு கட்சியில் சேரோம், ஒரு கட்சியில் சேர மாட்டோம், அது அந்தந்த கட்சியுடைய நோக்கம். அதில் எந்த மேலே பாரதிய ஜனதா கட்சியில் இதில் கூட்டணி சேரலையா? 1999 கூட்டணி இருந்தாங்களா இல்லையா? இதே திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் இருந்தாங்களா? 5 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்தாங்களா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள்? இன்றைக்கு மத்திய அமைச்சர்கள் இடம்பெற்றாங்களா இல்லையா? இவர்கள் பாரதிய ஜனதா கட்சி பேசுறதுக்கு அருகதையே கிடையாது. ஏன்னா இவர்கள் அதில் அனுபவிச்சிருக்கிறாங்க. நாங்களா அப்படி இல்லை. வேணும்னா கூட்டணிங்கிறது எப்படி தெரியுமா? வாக்குகள் சிதறக்கூடாது என்பதற்காக கூட்டணி அமைக்கிறாங்க. கூட்டணி அமைக்கின்ற என்பது வாக்குகள் சிதறக்கூடாது, எதிரிகளை வீழ்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் கூட்டணி அமைக்கிறத ஒழிய கூட்டணி சொல்றதெல்லாம், கூட்டணி சேர்ந்த பிறகு அவர் சொல்வதெல்லாம் கேட்பதெல்லாம் அதெல்லாம் ஒரு கொள்கையே கிடையாது. அந்த கட்சி கொள்கை இல்லை. கொள்கை இல்லாத கட்சிகள்லாம் ஒன்றாக சேர்ந்து தான் திமுக தலைமையில் இருக்குது.